தங்களுடைய சிறு கருத்துக்களை பகிர விரும்புகிறார்கள். நாங்கள் டிஸ்கஷன் போகிறோம் இருந்தாலும் அவருடைய கருத்தை கேட்டுட்டு பிறகு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் நேற்று நியமாக கதைச்சிருக்கிறோம். ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெளிவு வந்திருக்கு. என்னென்ன பிரச்சனைகள் இருக்க போகுது, என்னென்ன செய்யலாம் செய்யலாது அதை பற்றி நேற்று 3 மணித்தியான கதைச்சிருக்கோம். இப்போ 2-3 மணித்தியான ஸோ இன்றைக்கும் டிஸ்கஷன் போகிறதுனால நாங்கள் முக்கியமாக சில நண்பர்கள் தங்களுடைய சின்ன கருத்துரையை வழங்க கேட்டுக்கிறபடியால் 3 பேர் ஒரு 10 நிமிஷம் ஒவ்வொருத்தரும் கலக்க விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி 5 நிமிஷம் கதைச்சாலும் நல்லா. பொன்பாலாவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. கனடாவில் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான நண்பர். எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 15 வருடமாக பழக்கம். ஆனால் பிறகு பார்த்தா 2 பேரும் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறாங்க. ஒரே ஊர். ஸோ அந்த வகையில் எனக்கு அவரை ஓரளவுக்கு இப்போ தெரியும். ஆனால் உங்களை எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். வைஃபை செலக்ட் பண்ணணும். அவர் இங்கே மீடியாவில் டிவி மற்றது ரேடியோக்களில் அடிக்கடி தன் கருத்துக்களை சொல்லி வருபவர். அந்த வகையில் இன்று நான் முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாருக்கும் தெரியும், AI. அதை எங்களுடைய வடக்கு கிழக்கு முன்னேற்றத்தோடு தொடர்புபடுத்தி நான் சில கருத்துக்களை வாங்க இருப்பதாக கேட்டுக்கொண்டேன். அந்த வகையில் அடுத்ததாக அவர் அந்த கருத்தை வழங்குவார். எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். 2 நல்ல சிறப்பான ஹெவி டியூட்டி தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தீர்கள். அந்த இடையில் நாங்கள் சில நடைமுறையில் எங்களோட ஊரில் எங்களோட நாட்டில் எங்களுடைய நடைமுறை சமகால பிரச்சனைகள் அதுகளை எப்படி அணுகிறதுன்றது எங்களுக்கு ஒரு தேவையாக இருந்தது. பொதுவாக சமூக வலைத்தளங்களில் அளவுக்கு அதிகமான தவறான செய்திகள், ஆதாரமற்ற செய்திகள் வந்துவிட்டு, அது குறிப்பாக நாங்கள் இந்த மன்னர் காற்றால பிரச்சனை 2 பக்கமான நியாயங்கள் வரைக்க ஒவ்வொரு பக்கமும் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கைகளை சொல்லுகிறார்களே தவிர இது உண்மை என்பதை அவர்கள் ஒரு நாளும் அவர்களுக்கு அதான் உண்மையாக தெரிகிறது. அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை 2 பக்கத்துலேயும். அப்போ இந்த விஷயங்களை நாங்கள் எப்படி கையாளலாம் என்ற ஒரு தேவை எங்களுக்கு இருக்குது. சாதாரண மக்களாக இப்போ பேராசிரியர்கள், பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவர்கள், ஆய்வுகளை செய்கிறவர்களுக்கு அவர்கள்ட்ட கையில் சரியான தகவல்கள் எப்பொழுதும் கிடைக்கும் என்று அவைகள் ஆராய்ச்சி, அதான் அவைகள ஃபீல்டு. ஆனால் நாங்கள் வீட்டில் இருக்கிறார்கள் சாதாரணமான வாழ்க்கை முறையில் இருக்கிற எங்களுக்கு அப்படியான எல்லா தகவல்களையும் ஒன்றாக திரட்டக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ எங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை நாங்கள் பார்க்க அந்த செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற துறைகளை நாங்கள் வடிவாக பயன்படுத்தலாம். அப்போ இந்த அடிப்படையில் நான் 3 விஷயங்களை செயற்கை நுண்ணறிவு மூலம் எங்கள் மக்கள் சார்பான விஷயங்களை பற்றி பார்க்க. முதலாவது இலங்கை வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள மீன் வளங்கள், அது தொடர்பான சிறு தொழில்களை எப்படி செய்யலாம் என்றதுக்கு ஏஐயிலே உதவி கேட்டேன். ஏன் அந்த ஏஐ நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால், மீன் எங்கே சரிவாக இருக்குது, எங்கே மீன்கள் இருக்குன்றதை ஏஐ கண்டுபிடிச்சி சொல்லுது. எந்தெந்த இடத்துல மீன் ஹை கேட்டகரியான அட்டவணை ஒன்று தருகுது. அது சாதாரணமாக ஒவ்வொருவருக்கு தங்கள் ஊர்களில் உள்ள தெரியுமே தவிர ஒரு பூர்ணமாக வடக்கு கிழக்கில் எப்படி இருக்குன்னு தெரியாது. மற்றது அதே நேரம் மீனவர்களுக்கு, சாதாரண மீனவர்களுக்கு நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் என்ன, வடக்கு கிழக்கில் உள்ள மாகாணத்தில் உள்ள என்ன சிக்கல் என்ன என்பதையும் ஏஐ சொல்லுது. வேறு ஊர்களில் இருந்து மீனவர்கள் மீன்களை பிடிக்கிறார்கள். அதே நேரம்
பெரிய வசதியான மீனவர்கள் இல்லை என்றதை ஏஐ கண்டுபிடிச்சு சொல்லுது. அப்போ நான் கேட்ட கேள்வி என்ன அந்த ஏஐட்ட, what are the challenges and what are the opportunities, how we can mitigate என்ற கேள்வியை. அதே மாதிரி தென்னை வளர்ப்பில் உள்ள பிரச்சனை என்ன, அது எப்படி வடக்கு கிழக்கில் நாங்கள் கூட்டலாம். அப்போ அது சொல்லிச்சு, இலங்கை அரசாங்கம் 2025ஆம் ஆண்டு இத்தனை ஆயிரம் தென்னை மரங்கள் நடணும் என்ற ஒரு திட்டத்தை வச்சிருக்குது. அதுக்குரிய இதுகளையும் வடக்கு கிழக்கில் உள்ள மண் வளத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த தென்னை மரங்களை நடலாம், இவ்வளவு தூரத்துக்கிடையில் நடணும், இவ்வளவு ஆழத்தில் எது வரக்கூடிய நோய்களை பற்றி அதுக்கு ரெமெடி எல்லாத்தையும் அது சொல்லுது. எனக்கு இந்த அறிவு ஒன்றுமே இல்லை. நான் சும்மா ஏஜாச்சில் இருக்கிற ஒரு ஆள். அப்போ இந்த அறிவை நான் இங்கேருந்து தேடக்கூடிய இருந்தது. மூன்றாவது மன்னர் காற்றாலை, what are the challenges and opportunities of windmill projects in Mannar and the mitigation, அதை எப்படி நாங்கள் நிவர்த்தி செய்யலாம் என்றது கேட்டு. அப்போ இந்த மூன்றுக்கும் அது ஒரு பதிலை சொல்லிச்சு. அந்த பதிலில் நியாயம் இருக்கிறதாக எனக்கு படுது. இந்த பதிலில் நியாயங்கள் இருக்கு. என்றால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நாங்கள் பார்க்க உங்களுக்கு பல பேருக்கு தெரியும். நீங்கள் ஃப்ரீயாக பாவிக்கிறார்கள் இருப்பினும் சில பேர் சப்ஸ்கிரிப்ஷன் செய்து பாவிக்கிறார்கள். ஃப்ரீயாக பாவிக்கிறார்களுக்கு அது கொஞ்சம் ஒரு வஞ்சகமாக நடக்கும் என்றால் அக்யூரசி குறைவாக இருக்கும். அக்யூரசி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்து பாவிச்சிங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு திருப்திகரமான சாட்டிஸ்ஃபேக்ஷனில் ஆன்சர்கள் தரும். அப்போ இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஐயா ChatGPT, நான் ஜெமினி வச்சிருக்கிறேன், எங்கள் வைஃப் ChatGPT வச்சிருக்கிறேன். அப்போ வீட்டில் ரெண்டு நாங்கள் பாவிச்சு கொள்வோம். அப்போ ஜெமினியை தான் நான் பாவிச்சேன். அப்போ அதில் உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு இல்லை அதுக்காக Phase I, the Pavani project, was meant to be this flagship success story.